பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு சில நேரங்களில் நமக்கு கண்டு விசுவாசிக்கிறதோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத ஒன்றை குறித்த நிச்சயமாயிருக்கிறது. ஆகையினால கண்டதல்ல காணாததை விசுவாசிக்கிறோம். எனக்கு அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெயினாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் எப்படி சொல்லுது? ஐயா, கண்ணால் காண்கிறது 2 விதம் இருக்குது. மனக்கண், 3வது கண். இந்த சரீரத்தில் கொடுக்கப்பட்ட கண் மாமிசக்கண். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் நமக்கு புலப்படும் சில வேளைகளில் மாம்சத்து கண்ணுக்கு நேர அது புலப்படாமல் இருக்கலாம். இந்த காலையில் நீங்களும் உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் எடுத்துக்கொண்டு 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 15, 16, 17 இந்த 3 வசனங்களையும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வசனத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்து வைக்கிற வரைக்கும் அப்படி நீங்கள் சேர்ந்து நானும் பாடுமா? அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் தேவன் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களில் தேவன் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்லே கர்த்தரின் தேவ ஜனமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்லே கர்த்தரின் தேவ ஜனமே. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை 15, 16, 17 வரைக்கும் வச்சுக்கோங்க. 15 வாசிக்க சொல்றேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து
வெளியே புறப்படுகையில் வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, அதாவது தீர்க்கதரிசியாகிய அந்த எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசியில ஒன்றை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிறவர் யாரு? உலகத்தில் இருக்கிறவரினும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அநேக நேரம் நம்முடைய கண்களுக்கு அது புலப்பட மாட்டேங்குது. நம்முடைய கண்களுக்கும் இல்லை, ஆவிக்குரிய மனிதர்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இங்கே பார்க்கிறோம், ஒரு மனிதன் அதிகாலமே எழுந்து வெளியே வருகிறான். அப்படி வெளியே வந்த உடனே ஒரு காட்சியை பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு தெரியுது. எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கு? ரதங்களும் குதிரைகளும் இராணுவமும் எங்க பார்த்தாலும் என்ன செய்யுது? சுற்றி கொண்டிருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? தேசத்தின் மேல பிரச்சனையா? அந்த இலக்கு என்ன? இந்த ரதங்கள் இராணுவங்கள் குதிரைகள் எல்லாம் வந்திருக்குன்னா தேசத்தில் எது பிரச்சனையா, அல்லது எதற்காக? தேசத்தின் செல்வத்தின் மேல பிரச்சனையா? யாரு இலக்கு? யாரு? எலியா தான். யாரு? எலிசா தான் அந்த இலக்கு. அந்த எலிசாவை சுற்றிலும், அவன் இருக்கிற இடத்தை சுற்றிலும் திடீர்னு வெளியே வர்றான். ஒன்றுமே தெரியாது. ராத்திரியில் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு வரான். தூங்கி எந்திரிச்ச உடனே பார்க்குற காட்சி இவனை கலங்க பண்ணுது. இவன் போய் உடனே என்ன செய்யறான்? உள்ள அந்த தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறான், இந்த வேலைக்காரன் பேர் இங்கே எழுதப்படலை. ஏன்னு சொல்கிறேன், அது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இந்த வேலைக்காரனுடைய பேர் இங்கே எழுதப்படலை. அவன் உள்ளே போய் சொல்கிறான், என் ஆண்டவனே என்ன செய்வோம்? ஏன்னா இந்த சூழ்நிலை எதுவுமே செய்ய முடியாது. இருக்கிறது எத்தனை பேர்? அந்த வேலைக்காரன் அவர் தான் இருக்காங்க. சுற்றி பார்த்தா இராணுவங்களும் குதிரைகளும் ரதங்களும் அந்த இடத்த சுற்றிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது, திரளாக இருக்குது. உடனே இவனுக்குள்ள பயம் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த என்ன செய்வோங்கிறதுக்கு ஒரே ஒரு பதில் சொன்னார். எப்பா, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். வெளியே போய் பார்த்துட்டு வந்தவன் சொன்னான், ஐயா சூழ்நிலை நமக்கு பாதகமாக இருக்குங்கிறான். இவன் சொன்னான், சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்குங்கிறான். இதான் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத காரியங்கள். நம்முடைய மாம்சீக கண்களுக்கு சில வேளை எதை பார்த்தாலும் குறைவோடு தான் பார்ப்போம். இவன் வெளியே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், ஐயா அந்த சூழ்நிலையை கூட சொல்லலை, இவ்வளோ சுற்றி இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாம் என்ன செய்ய போகிறோம்னு கேட்கல. உடனே அவனுக்கு வந்த வார்த்தை ரெண்டு தான், ஐயோ என் ஆண்டவனே நாம் என்ன செய்வோம்? ஏன்னா அந்த வேலைக்காரன் ஏன் பயப்படுறான்? இந்த தீர்க்கதரிசியும் கூடவே இருந்தவன் தான். ஏன் பயப்படுறான் தெரியுமா? இந்த வேலைக்காரன் பேர் எழுதலை. ஏன்னா அவன் புதிதாக வந்த வேலைக்காரன். எப்படின்னு கேட்பீங்க? அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து 25 வசனம் வரை வாசிக்கும் போது இவரோட இந்த வேலைக்காரன் பேர் என்னது? கேயாசி. இந்த கேயாசி என்ன செய்தார்? ஒரு நாகமான் என்கிற ஒரு சீரியாவின் படைத்தலைவன் வியாதியின் கொடுமையினால் வந்தான். எங்கெங்கோ சுகப்படுத்தணும் போய் ஒன்றுமே முடியாமல் திருப்பி இவர்கிட்ட வந்தான். அப்படி வந்தபோது இவர் சொன்னார், யோர்தானில் போய் என்ன செஞ்சுட்டு வா, 7 தரம் முங்கிட்டு வான்னார். முங்கிட்டு வந்தவுடனே அவன் சுகமாயிட்டான். உடனே சந்தோஷத்தில் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தான். இவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, இதெல்லாம் நீயே வச்சுக்கோன்ட்டார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வேலைக்காரன் யார்? அவன் பேர் கேயாசி. அவன் என்ன செஞ்சிட்டான்? நாகமானுக்கு பின்னாடியே ஓடி போய் அதில் பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு வந்தான். ஆனால் அவர் கேட்டார், எப்பா எங்கேருந்து வர்ற? எங்கே இருந்த? நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன்னா. பார்த்தார், இனிமேல் எங்கேயும் நீ போகக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாகமானுக்கிட்ட போனியப்பா, அப்போ என் மனம் உன் கூட இருக்கலையே, ஒருமனப்பட்ட ஆவி இல்லையே,
ஆகையினால நாகமான விட்டு போன குஷ்டரோகத்தையும் நீயே என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோன்னு சொல்லி அவன் உறைந்த மழையாகிய குஷ்டரோகியாகி அவரை விட்டு என்ன செஞ்சான், போயிட்டான். இப்போ புதிதாக வந்த வேலைக்காரன், இவனுக்கு சூழ்நிலை தெரியாத, அவர் அற்புதத்தையும் பார்த்ததில்லை. அதனால தான் இவனுக்கு உடனே பார்க்க உடனே அந்த மாம்ச கண்ணுக்கு உடனே ஒரு பயம். இன்றைக்கி நமக்கு அப்படி தான், சூழ்நிலையை பார்த்தோன்னா பயப்படுவோம், நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை மறந்து விடுவோம். நாம கூட இருக்கிறவர் யாரு? பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. ஐயா, நமக்கு தெரியாது, நம்முடைய மாம்ச கண்ணுக்கு சூழ்நிலை மட்டும்தான் தெரியும். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னதோடு நிப்பாட்டலை. ஆதியாகமம் 16:13 நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன் சொன்னதோடு மட்டுமில்ல, கண்ணின் மணி போல காப்பேன். ஏன்னா கண்ணின் மணியை எப்படி பாதுகாக்கிறோம்? ஆமாம், கண்ணை ஒரு தூசி வெட்டக்கூடாது. நாம கூட பாடுறோம்ல, கண்ணின் மணி போல், கண்ணின் மணி போல் காத்திரு உம்மை துதியே துதியே துதித்திடுவே, கண்ணின் மணி போல் காத்திரு உம்மை துதியே துதியே துதித்திடுவே, அருவ சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ, அருவ சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ, திரம் துதிப்பாத்திரம் உம்மையின் துதித்திடுவே, திரம் துதிப்பாத்திரம். நல்ல கவனிங்க, கண்ணின் மணி போல காக்கிறவர், காண்கிறவர், கடுகளவு கூட குறை வைக்காதவர். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் பயப்படுவோம். இந்த வேலைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் புதுசாக வந்தவன், அவரோட தங்கியிருந்தான்.
ஒரே ஒரு அற்புதத்தை வேணா பார்த்துருக்கலாம். எப்படின்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. முதல் வசனத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம், நாங்கள் உம்மோடு கூடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். சரி போங்கள்னு இவர் சொன்னவர் ஒரே ஒருத்தர் இருந்தா அவர்கிட்ட, ஐயா நீர் என் கூட என்ன செய்யணும், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகிற போது கோடரி தண்ணீர்ல விழுந்துருச்சு. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் பெற்றதே என்றான். கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டு அவன் அந்த இடத்தை அடையாளமா காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்கச் பண்ணி. இதை விட அற்புதம் பார்க்கணுமா? புது ஊழியக்காரன் தான், ஆனா தண்ணியில இரும்பு மிதக்குமா? ஆண்டவர் செய்கிற அற்புதம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். யோபு 5:9 வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்னக்காய் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்னக்காய் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்னக்காய் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்னக்காய் செய்பவரே, செய்பவரே 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 செய்பவரே, இன்னும் என்னக்காய் செய்பவரே, இன்னும் என்னக்காய் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என்னக்காய் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்னக்காய் செய்பவரே, செய்பவரே 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 செய்பவரே, இன்னும் என்னக்காய் செய்பவரே, இன்னும் என்னக்காய் செய்பவரே. யோபு 9:10 இதே வார்த்தையை வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், அது சாதாரண காரியம் இல்லை. எப்படி? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஏன்னா இவன் பார்க்கலன்னு சொல்லவே முடியாது. எதை பார்த்தா? இரும்பு மிதக்கிறத என்ன செய்தான்? கண்ணால கண்டான். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதையை நீங்கள் தெரிந்து கொண்டால், இது வேதத்தில் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற காய்ச்சல். ஒரு விறகு வெட்டி மரம் வெட்ட போனான். அப்படி போகும்போது ஒரு நாள் கோடலியை வச்சு மரம் வெட்டிக்கிட்டு போது கோடலி ஒன்று விழுந்துச்சு தண்ணிக்குள்ளே. அப்போ என் ஆண்டவனே, இது ஓசியாக வாங்கிட்டு வந்தது, இரவலாக வாங்கிட்டு வந்ததுன்னு அவனும் கத்துனான். உடனே தேவன் இறங்கி ஒரு மனுஷன் அனுப்பி தண்ணிக்குள்ளே இறங்கி ஒரு தங்க கோடாலி எடுத்து இது ஓய்தான்னு காட்டினார். இவன் நான் இல்லைங்க, ஏன் இது இல்லைங்க, இது ஏன் இது இல்லைங்க, அப்படியா சரி அப்படின்ட்டு ஒரு வைர கோடாலி எடுத்து காட்டினார். அவன் நான் இதுவும் ஏன் இது இல்லைங்க, ரைட். ஒரு இரும்பு கோடாலி எடுத்து காட்டினார். இவன் நான் இதாங்க இது. இவ்வளோ உண்மையான மனுஷனா, சரி இந்த 3ஐயும் வச்சுக்கோண்டார். 2வது நாள் இந்த விறகு வெட்டி வந்தால் மனைவி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். மனைவிக்கு 30 வயசு தான் இருக்கும். ஐயோ என் ஆண்டவனே, கோடாலி எடுத்து வந்தீங்களே, என் மனைவியே விழுந்துட்டாலே, என் வாழ்க்கையே இன்னும் போயிடுச்சேன்னா. அப்போவும் தூதன் இறங்கி வந்து ஒரு 20 வயசு பொண்ணை தூக்கி காட்டினார். இதான் இதுனார். இல்லைன்னா சரி, அவர் 50 வயசு அம்மாவை தூக்கி காட்டினார். அதுவும் இல்லைன்ட்டான்.
இவனுடைய மனைவியை தூக்கி காட்டினார், இதுவும் இல்லைன்ட்டான். அட பாவி, நேற்று எவ்வளோ உண்மையாக இருந்த, இன்றைக்கி ஓ மனைவி இல்லைங்கிறடா. ஆமையா, நேற்று நீங்கள் உண்மையாக இருந்தேன், அதுக்கு என்ன கிடச்சி? தங்க கோடாலி வைர கோடாலி சேர்த்து கிடச்சி, அது பரவாயில்ல. இப்போ மூணையும் வச்சுக்கப்பா, நீ உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன செய்யறதுன்னா? இப்படி ஒரு கதை வேடிக்கையாக சொல்வார்கள். எனக்கு அன்பாருடைய, இந்த வேலைக்காரன் கண்ணார கண்டவன் அற்புதத்தை, இதுவரைக்கும் நடந்திராத, கேட்டிராத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கண்டவன் பயப்படலாமா? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். எத்தனையோ அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்திருப்பார், அனுபவிச்சிருப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி செய்யணுமா? 34:8 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால தானே பாடுறோம், கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவி. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவி. நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவி. நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவி. நிசியே என்னோ வெற்றி தருவி. ஏகோவா நிசியே என்னோ வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எல் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கவனிங்க, அற்புதத்தை கண்ட பிறகும் பயப்படலாமா? இன்னைக்கு நீங்களும் நான் அப்படித்தான். எத்தனையோ நன்மைகளை கண்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவனே என்ன செய்வோம்? கவலைப்படாதீங்க, இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டார். ஆமா, தாயின் வயிற்றை தாங்கினார், ஆயுள் முழுவதும் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் நம்முடைய கண்களுக்கு எது புலப்படுகிறது? ஏன்னா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கண் ஒரு சென்ஸ் என்று சொல்லுகிறோம், ஐம்புலன்களில் ஒன்று. ஆனால் இந்த கண் தான் மனிதனுக்கு அநேக நேரம் விசுவாசத்துக்கு கூட இடல் உண்டாக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், நீ 2 கண்ணுடையவனா நரகத்தில் தள்ளப்படுறதை காட்டிலும் ஒற்றை கண்ணுடையவனா பரலோகத்தில் பிரவேசித்தால் அது நலமாக இருக்குன்னார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் கண்ணுக்குள்ள மனக்கண்ணில் ஆண்டவர் நடத்தி வந்த விதத்தை திரும்பி பாருங்கள். ஒருவேளை இப்போ சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். இந்த வருஷத்தின் கடைசியில் சொல்லலாம், ஆமாம் பிரதர் வருஷம் முடிஞ்சு என்னாச்சு, ஒரு வருஷம் முடிய போது ஒன்றும் நடக்கலையேங்க. ஆனால் நமக்கு செய்திருக்கவே நம்ம கண்களுக்கு புலப்படுவதில்லை. மாமிச கண்ணால் பார்த்தா அது தெரியாது. ஆவிக்குரிய கண்களை பாருங்கள், எத்தனையோ பேர் நமக்கு முன்னாடி, எத்தனை பேர் நேரம் இல்லை நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த உலகத்தில் கடந்து போயிட்டாங்க. நம்மளோட சின்ன வயசு, நம்மளோட குறைஞ்சவங்க, சொல்லப்போனால் இன்னும் நினச்சா பலசாலியாக இருந்தவங்க கூட போயிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையாக இந்த வருஷத்தின் கடைசியில் கொண்டு வந்திருக்கார். நன்றி சொல்லுங்க. மனக்கண் முன்னே நிறுத்தி, ஆண்டவரே என்னை காத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதோடு விட்டுறாமல்
ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வர வேண்டும், இதன் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நிகழ்ச்சி வரணும்னா 5000 வேணும். எங்களுக்கு 2 சபை உண்டு, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் உண்டு. 2 சபையும் பார்வை இல்லாத மக்கள் நிரம்பி வழிகிறது. எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா ஒருவேளை வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா உதவலாம், கட்டாயம் இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் ஏற்கனவே ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், எப்படி உதவன்னு தெரியல. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே உண்டு. இல்லை ஐயா எனக்கு கணக்கு வைக்கணும், இல்லை அந்த பதிவு நம்ம எங்களுக்கு வழியாக செஞ்சால் தான் எங்கள் இதுகளில் கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்றால் எனக்கு சொல்வீர்களானால் அதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்போதும் சொல்லலாம். ஒருவேளை ஐயா காலையில் சொல்லக்கூடாதா, சொல்லலாம். நான் வெளியே தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன், அதை வச்சு தான் இந்த சபை நடக்கிறதே. ஆகையினால் உங்கள் ஃபோனை எடுக்கலேன்னு வருத்தப்படக்கூடாது. 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. ஒரு ரொம்ப எமர்ஜென்சினா ராத்திரி எப்பவும் கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, எங்கள் கண்கள் பார்வை எப்படி இருக்கிறது? இந்த மாம்ச கண்ணில் குறைவையே பார்த்து பழகிட்டோம், நிறைவை பார்க்க தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிற சுவாமி. அதனால தான் அன்றைக்கு வேலைக்காரனுக்காக ஜெபித்தான் எலிசா. ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் என்றானே. காரணம் என்ன? அவன் கண் இருந்தது, ஆனால் மாமிச கண் அதை பார்த்து அவனுக்கு பயம்தான் வந்துச்சு. ஆனால் ஆவிக்குரிய கண்ணுக்கு அவனுக்கு பலப்படலை. எலிசா ஜெபித்த போது அவன் கண் திறக்கப்பட்டது, அவன் கண்டானா. இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய புறக்கண்கள்னால ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலை, அதிசயம் செய்யலை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலாம். உன்னை ஆசீர்வதித்த விதம் எத்தனை பெரிது! ஜீவனை தந்தார், தயவு பாராட்டினார், பராமரித்து காப்பாற்றினார். அன்பின் தெய்வமே, ஒரு வருஷத்தின் கடைசியில் நிற்கிறப்பா. ஒரு புதிய வருஷத்தை காணப்போகிறோம். எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்காமல் தடைபட்டிருக்கோ அவைகளெல்லாம் வருகிற புதிய வருஷத்தில் நடக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷமாவது ஒரு குழந்தை கிடச்சிடும் நினச்சிருந்தேன், ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்பதை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.